ஏனுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சக்கரவள்ளி கிழங்குல சிப்ஸ் தாங்க போட்டேன். சக்கரவள்ளி கிழங்குல மேல் தோலெல்லாம் சீவிட்டுங்க இந்த மாதிரி கட்டங்கட்டமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலாங்க மிளகாப்பொடி, கரம் மசாலா பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகுத்தூளுங்க, உப்பு இப்படி போட்டுருங்க. இது கூடவே அரிசி மாவு கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம், சோள மாவு கொஞ்சம் போட்டு இந்த மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா பிணைஞ்சி விடுங்க. இந்த போட்ட மசாலா கிழங்குல ஒட்டலின்னா கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்லா பிணைஞ்சுங்க ஒரு 10 நிமிஷம் ஊற விட்ருங்க. வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையுமே ஒவ்வொன்றா போட்டு அப்படியே பொரிச்சிடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வைக்கலின்னா மேலே இருக்கிற மாவெல்லாம் சீக்கிரமாக கருகி போயிருங்க. அப்புறம் உள்ளே சரியாக வேகாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க. பள்ளிக்கூடம் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஸ்நாக்ஸ் மாதிரிங்க செஞ்சு கொடுக்கலாங்க. இல்லைன்னா இந்த கிளறுன சோறு எதுனா இருந்ததுன்னா தொட்டுக்கிறக்கு கூட கொடுத்து அனுப்பலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல எத்தனை பேர் சிப்ஸ் போட்டு சாப்பிட்ருக்குறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.